சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்து சகரியா 12:10 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலங்குறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். ஆமேன். இதுல முதல் பகுதியை மட்டும் இன்னொரு முறை நான் வாசிக்கலாம். அதாவது நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அது வரையில எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தொடர்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம வந்திருக்கிறோம். அந்த நிறைவு பகுதியில 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால இதுவரையில இந்த புத்தகத்துல என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாமா? நினைவுபடுத்தி பார்த்துடலாமா? 3ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆமீன். முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாம் யார்கிட்ட திரும்பணும்? சத்தமா. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய பக்கமாய் திரும்புவார். அப்படி திரும்பும் பொழுது என்ன நடக்கும்? நமக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மாற்றமானது என்ன செய்யும்னா, உண்மையாய் 9ஆம் வசனம் 7-9 சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்ய ஆரம்பிப்பான். ஆண்டவர்கிட்ட திரும்பினா சகோதரனுக்கு என்ன செய்வோம்? தயவும் இரக்கமும். அது மாத்திரம் இல்ல, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட திரும்பினா அது நடக்கும். அப்படி நடக்கிறதுனால 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி விதைப்பு எப்படி இருக்கும்? சமாதானமாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. விதைப்பு நல்லா இருக்கும், பழங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய தொடர்ச்சி, அப்படி கர்த்தர் நம் பக்கமாய் திரும்பும் பொழுது ராத்திரி என்ன பார்த்தோம்? 9ஆம் அதிகாரம் 14-17 வரை சேர்ந்து ஒரு முறை வாசித்திடலாம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவரிப்பார்கள்.
பானபத்திரங்களைப் போலவும் பலிபிடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாக மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தர்யம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆளு, ஒரு மனுஷன், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி தன் முகத்தை கர்த்தர் பக்கம் திருப்பினா இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் நெகட்டிவா இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிறேன். இந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகமானது இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு முன்னால எழுதுனது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்லுங்க? 450 வருஷத்துக்கு முன்னால. சரி, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு கணக்கு எடுத்தா 480 வருஷத்துக்கு முன்னால. ஒரு 2 வசனத்தை நான் படிக்கிறேன். அது யாரை குறித்து சொல்லி இருக்கிறது நீங்க சொல்லணும். சரியா? ஒரு 2 வசனத்தை நான் படிக்க போறேன். அது யாரை குறித்து சொல்லி இருக்கிறது நீங்க சொல்லணும். சகரியா 11, 12, 13. சகரியா 11, 12, 13. கவனிங்க. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், கூலி கொடுக்கலனா இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தினார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்திலே எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. எனக்கு அவங்க குத்த மதிப்பு 30 வெள்ளிக்காசு தான். நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். யாரு எரிஞ்சவன்? யாரு? யூதாஸ். 30 வெள்ளிக்காசுக்காக மதிக்கப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றான். இது எப்ப நடக்குது? எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது? 480 வருஷம் கழிச்சு இது நிறைவேறுது. இப்போ யூதாஸ் என்ற கேரக்டர் தற்செயலா இல்ல. யூதாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, இயேசுநாதரை அப்படி ஒன்றும் யாரும் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா தானே? இயேசுநாதரை யாரும் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன். டவுனுக்கு போனா அவங்க யாருன்னே தெரியாது, தோத்துறோன்றாங்க. எனக்கு அவங்க யாருன்னே தெரியல, ஆனா அவங்களுக்கு நான் ஒரு பாஸ்டர்னு தெரிஞ்சுக்குது. இந்த டவுன்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடையில பொட்டலை காட்டுறவன் கடை போடுறான் ஞாயிற்றுக்கிழமை. சில நேரத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு செலவு வாங்குறதுக்கு அங்க போயிட்டு வாங்கவேன்னா பக்கத்துல நின்று ஒருத்தர் வாங்கினுக்கிறாங்க எனக்கு முன்னால. நான் போயிட்டுப்பா குழம்பு பருப்பு 5 kg கொடுன்னொன்னே அவரு அந்த கடைக்காரனை பார்த்து, பாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் குத்துருப்பா. நான் யாருன்னு பக்கத்துல இருக்கிற அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு கொரமண்டல்ன்ற ஒரு பகுதியில நார்த் டேங் பிளாக்ல பிறந்து எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானால் ஏசுநாதர் எப்படிப்பட்டவர், எப்படி பார்த்தா அற்புதங்கள் செஞ்சாரு. அவரை காட்டி கொடுக்க ஒருத்தன் தேவையா? தேவையில்லை. யூதாஸ் என்ற கேரக்டரே தேவையில்லை. ஆனா அங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றான் பாருங்க. எனக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன், நல்லா கவனிங்க, நான் ஒரு வேலை செஞ்சேன், எனக்கு கூலியை கொடுங்க, கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொன்னேன். அவங்க ஒரு கூலி கொடுத்தாங்க. அந்த கூலி எவ்வளவு தெரியுமா? 30 வெள்ளிக்காசு. இதானா என் மதிப்பு? ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, அத்த விசிறடி தேவாலயத்துல அதை எடுத்துன்னு போய் குயவன் நிலத்தை வாங்கட்டும். யூதாஸ் ஏசுநாதரை காட்டி கொடுக்கிற வரையில தற்கொலை பண்ணிக்கணுங்கள
அடக்கம் பண்றதுக்கு நிலம் கிடையாது. யூதாஸ் இந்த காசை விசிறிச்சானா அத்த ஆசாரியர்கள் பொறுக்கி எடுத்து குயவன் நிலத்தை வாங்கினாங்க. எருசலேம்ல யாருன்னா தற்கொலை பண்ணிக்கினா அங்க போய் புதைக்கும்படியா. இந்த தீர்க்க தரிசனம் 480 வருஷம் கழிச்சு நிறைவேறுச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, சகரியான்னு சொன்ன நல்லதையே பொறுக்கி நம்ம பார்த்துன்னு வந்துட்டோம். கொஞ்சம் அங்க துக்கமான சில விஷயங்கள் கூட இருக்கிறது. இப்போ இந்த 12ஆம் வசனத்துல தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை குத்தினவர்கள் என்னை நோக்கி பார்ப்பார்கள். ஆனா இன்னும் இது நடக்கல. 12:10 போடுப்பா, சகரியா 12:10. இது இன்னும் நடக்கல. பாதி பேர் தான் நோக்கி பார்த்துக்கிறாங்க, இன்னும் மீதி பேர் நோக்கி பார்க்கல. 2வது வருகைக்கு இது நடக்கும். எப்படி? அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. நல்லா கவனிங்களேன். 2வது வருகையில 1000 வருட அரசாட்சிக்கு முன்னால மகா உபத்திரவத்தின் காலத்துல 2வது 3.5 வருஷம் யூதர்களுக்கு விரோதமா மகா உபத்திரம் கட்டவிழ்த்து விடப்படும். அதனுடைய முடிவுல என்ன நடக்கும்னா, தன் ஒரே பேரானவனுக்காய் புலம்புகிறவன் போல, ஒருத்தனுக்கு ஒரே புள்ள, அந்த புள்ள செத்துட்டா அவனுக்கு எப்படி புலம்புவானோ அப்படி எனக்காக புலம்புவார்கள். தன் முதற் பேரானவனுக்கு துக்கிக்கிறது போல எனக்காக துக்கிப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அப்போ யூதர்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மகா உபத்திரத்தின் வாயிலாக என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கே நானு, அந்த சூழ்நிலைக்கே நானு தாவீதின் குடும்பத்தாரின் பேரிலும் எருசலேம் குடிகளின் மேலும் என்னத்தை ஊத்துவேன்? கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஏன்னா அவங்க கடந்து போகிற அந்த பாதை மகா வேதனைக்குரியது. என் கிருபை இல்லைன்னா ஒருத்தன் கூட தப்பிக்க மாட்டான். ஆகவே நான் என்ன பண்ணுவேன்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். நானே அவங்களுக்கு துணையாய் நிற்பேன். என்னை குத்தின அவர்களுக்கு நானே துணையாய் இருப்பேன். நானே கிருபையின் ஆவியை கொடுப்பேன். நானே விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். 2வது பகுதிய ரொம்ப நம்ம யோசிக்கிறது இல்ல, யோசிக்க வேணாம் கூட. அதுவும் வருஷத்தின் கடைசியில வந்துட்டுக்கிறோம். இப்போ போய் பயங்க ஆற்ற வசனத்தையா சொல்றது? நான் ஆச்சியா ஆமா தானே. இதெல்லாத்தையும் மேற்கொள்வதற்காகத்தான் இந்த உபவாச கூட்டமே. இது எல்லாத்தையும் மேற்கொள்ள, பயத்தை மேற்கொள்ள, சந்தேகத்தை மேற்கொள்ள, வேதனைகளை மேற்கொள்ள, வியாதியை மேற்கொள்ள, பலவீனத்தை மேற்கொள்ள, வறுமையை மேற்கொள்ள, கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ள, இவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு ஒரே வழி 3ஆம் வசனத்துல நம்ம வாசித்தபடி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திலே திரும்புவேன்னு கர்த்தர் சொல்றேன். இவ்வளோ பெரிய பிரச்சனைய ஒரு சின்ன செயலில் ஆண்டவர் மாத்திட்டார். இப்படித்தான் ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுவார். ஆண்டவர் ரொம்ப கஷ்டம் கொடுத்து ஹேண்டில் பண்றது இல்ல. எனக்கு இதை நான் தியானித்து கொண்டிருந்த போது என்ன ஞாபகம் வந்தது, நாகமான் தான். யாரு? நாகமான். அந்த சீனை எப்படி செட்டப் ஆகுது தெரியுமா? நாகமான் வீட்டுல எருசலேமை சேர்ந்த யூத பெண்ணு அடிமை. அன்யூஷுவல், இது வழக்கம் இல்லை. ஆனா அவங்க அந்த நாட்கள்ல அது வழக்கமா போச்சு. பாபிலோனுக்கு அடிமைகளா போனாங்க, அசிரியாவுக்கு அடிமைகளா போனாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு எஜமானி அம்மா துக்கமாகறாங்க. எஜமானி அம்மா, ஏம்மா துக்கமாகறீங்கன்னு இந்த வேலைக்கார பொண்ணு எஜமானியா கேக்குது. உனக்கு விஷயம் தெரியாதா? ஐயாக்கு குஷ்டரோகம் வந்துட்டுக்குது, நெத்தியில வந்துட்டுக்குது, இன்னும் அப்படியே பறவைன்னு வந்துச்சுன்னா அவரை பதவியில இருந்து நீக்கிடுவாங்கோ. அதுதான் எனக்கு ரொம்ப துக்கமா. ஐயா, இதுக்கா வசனப்படுறீங்க? எருசலேமுக்கு போங்க, போக சொல்லுங்க. சமாரியாக்கு போக சொல்லுங்க. அங்க ஒரு தீர்க்க தரிசிக்கிறாரு, ஒரு தேவனுடைய மனுஷங்கிறாரு, அவர் நல்லா பண்ணிடுவார். இந்த சின்ன பொண்ணுக்கு இருந்த விசுவாசம்
அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஐயாக்கு சொன்னாங்க. அந்த நாட்கள்ல அசிரியா அண்டர்ல இருக்குது. இவங்க கப்பம் கட்டுனுக்குறாங்க. அட, நம்ம கிட்ட வரி செலுத்துறவங்க கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையான்னு லெட்டர் எழுதி, ராஜா லெட்டர் எழுதி நாகமான் கையில கொடுக்க, நாகமான் எத்தனை போய் ராஜா கிட்ட கொடுக்குறான். ராஜா இதை பார்த்த உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகுறான். என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க இவன் வழக தேர்றத பாரு, குஷ்டரோகத்தை போய் யாராலும் நான் சுகப்படுத்த முடியுமா அப்படின்னு ராஜா கலங்கி போகும்போது, யாரங்கே இப்படித்தான் தீர்க்கதரிசிங்க ரொம்ப கர்வமா நடந்துக்குவாங்க. ஜாக்கு, அவனை ஏங்கிட்ட அனுப்ப சொல்லு. புரியுதா? யார? அசீரியாவினுடைய படைத்தலைவன் ஆகிய நாகமான, தாடி விட்டுன்னு முடி வெட்டாத கரடு முரடாகிற காட்டான், அப்படித்தான் பேர் பெற்றவர் தீர்க்கதரிசி. அவனை ஏங்கிட்ட அனுப்ப சொல்லுன்னு ராஜா கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லி அனுப்புற தைரியம் யாருக்கு மட்டும்தான்? தீர்க்கதரிசி. சரி, அவன் அங்கிருந்து அவங்க வரான். அவன் என்ன நினைச்சான், தீர்க்கதரிசி வெளியே வந்து இவனை தொட்டு தடவி எண்ணெய் பூசி ஊதி ஏதோ பண்ணி சுகபத்தவன் நினைச்சா. வெளியே கூட வரல. அவனை போயிட்டு யோர்தான்ல 7 முறை முழுங்க சொல்லு. இவனுக்கு செம்ம கோவம். எங்க ஊர்ல இல்லாத நதிகளா, நாற்றம் எடுத்த யோர்தான்ல நான் வந்து முழுகணுமா அப்படின்னு கூடுக்கிறோம் ஒருத்தன் சொன்னான். அந்த வார்த்தை தான் எங்க, ராஜாவே ஐயா, பெரிதான ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்ப தானே. சுலபமான ஒரு காரியத்தை செய்ய சொன்னதுனால உனக்கு வருத்தமாக்குதா? முழுகித்தான் பாரேன். எப்படி சொல்லுங்க? முழுகித்தான் பாரேன். நான் கூட இன்னைக்கு அதைத்தான் சொல்றேன். கர்த்தர் பக்கமா திரும்பித்தான் பாருங்களேன். முழுகித்தான் பாரேன். அவனும் சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை ஆயிடுச்சு. 6 முறை முழுகி எழுச்சிட்டு பார்த்தான், அப்படியே இருக்குது. இப்ப கூட நினைச்சுக்கலாம்ல, 6 முறை முழுகிட்டோம், ஒன்னும் நடக்கல, 7வது முறை முழுகினா என்ன நடந்துற போகுது அப்படின்னு நினைச்சு வாக் அவுட் பண்ணிட்டு இருந்தா குஷ்டரோகம் இருந்தேனே இருந்திருக்கும். அந்த 7வது முறையும் முழுகி எழுந்ததும் குஷ்டரோகம் அவனை விட்டு முழுவதுமா நீங்கி போச்சு. பெரிய காரியத்தை செய்ய சொன்னா செய்ய தயாராகிறோம். சின்ன காரியத்தை செய்ய சொன்னா நாம செய்ய தயாரா இல்ல. ஆண்டவர் ரொம்ப பெரிய இந்த மலையை தூக்கி இங்க வச்சிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றது இல்ல. உன் முகத்தை என் பக்கமா திருப்புன்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டமாக்குது. நம்ம தானே நேத்து வந்தவங்க கூட இன்னைக்கு வரல. எல்லாம் வீடு சுத்தம் பண்ணுகிறாங்க போல இருக்குது. புது வருஷத்துக்கு உள்ளத்தை சுத்தம் பத்துங்க ஃபர்ஸ்ட். வீடு அழுக்கா இருந்தா, குப்பையும் குளமா இருந்தா கூட பரவாயில்ல. கிறிஸ்துமஸ் கூட எங்க வீடு கிளீன் ஆகல, நியூ இயர் கூட வீடு கிளீன் ஆகல, குப்பையாக்குது, மனசு சுத்தமாக்குது, பிரச்சனையே இல்லை. பெட்ஷீட்டை ஒதிட்டு பத்துக்கிறோம் ஒரு மூலையில, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? பாதி பேர் தண்ணி பிடிச்சுன்னுங்கிறாங்க. பாவம், என்ன பண்றது? ரெஜினாவே தான் தப்பு பண்ணுது, இந்த அம்மா தான் திறந்து விட்டு வந்துச்சு. சர்ச்சுக்காரெல்லாம் அதை தண்ணி பிடிச்சுன்னுங்கிறாங்க, வந்தவங்க கூட வரல. கஷ்டம் இந்த நாட்கள்ல, தண்ணி கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா ஆண்டவரே, தண்ணிக்காக உம்மை விட்டுட்டோமே. இதை விட முக்கியமான வேலை வந்துட்டுக்குது பாரு நிறைய பேருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் முகத்தை என் பக்கமா திருப்பு. தாவீதின் குடும்பத்தாருக்கு அருளின கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் ஆவி ஊற்றப்பட்டுட்டா அல்லது கிருபையை பெற்றுக்கிட்டா அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, சில பிள்ளைங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்க தோணும். தானா அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்கள பார்த்தாவே எதனா கொடுக்க தோணும். அது அது எப்படி தோணும்னா கிருபை. நமக்கு அது சொல்ல தெரியாது இல்ல, அது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அந்த உறவை தான் ஆண்டவர் நம்மிடத்துல வைத்துக் கொள்ள விரும்புகிறார்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள், நான் உங்களிடத்திலே திரும்புவேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்நாளிலே நீங்கள் திரும்புகிற நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீன் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன உண்டாயிருக்குமா? திறக்கப்பட்ட ஊற்று. என்னத்துக்கு? பாவத்தையும் அழுக்கையும் கழுவ ஆண்டவர் தாவீதின் குடும்பத்தாருக்கு, எருசலேமின் குடும்பத்தாருக்கு ஒரு ஊற்றை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். போன வாரத்துல, போன சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், இல்ல கரெக்டா ஞாபகம் இல்லை, பேரனம்பட்டு ஆத்துக்கு போனோம். அன்னைக்கு அது கிறிஸ்மஸ்க்கு வெள்ளிக்கிழமை, கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள். இது பனிக்காலமா, நம்ம காலெல்லாம் அழுக்காயிடும், வெடிப்பெல்லாம் விட்டுறோம்ல, அந்த வெடிப்புல மண்ணெல்லாம் அழுக்கா சேர்ந்துரும். பசங்களை கூட்டின்னு போனோம் எங்க, பேரனம்பட்டு ஆத்துக்கு விளையாடுறதுக்கு. இப்போ பசங்க விளையாடுறப்போ கொஞ்ச நேரம் எங்க நின்னுந்தேன் நானு, தண்ணில. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்னுந்துட்டு வெளியே வந்து பார்த்தா என் கால் ரொம்ப வெள்ளையாயிட்டு இருந்துச்சு. இப்ப திரும்பி அழுக்காயிட்டு இருக்குது. வெள்ளையாயிட்டு இருந்துச்சு, அழுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா அந்த மணல்ல அந்த குழாங்கல்கள் மேல நடந்தது, கால் என்ன ஆயிட்டு இருக்குது, வெள்ளையாயிட்டு இருக்குதான், வெள்ளையாயிட்டு இருக்குது இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு சுத்தமான தண்ணீரின் ஊற்றை எடுத்து உன் மேல பாய்ச்சுறேன், பாவமும் அழுக்கும் நீங்க உன்னை என்ன பண்றேன், சுத்திகரிக்கிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் பக்கமா திரும்பினா 8:4 வாசத்தெல்லாம் முடிச்சுட்டேன். 8:4 சகரியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். சரி சரி, எல்லாம் சேர்ந்து படிச்சிருங்க. டிவியில இருக்குது பாரு, எல்லாம் சேர்ந்து சத்தமா படிச்சிருங்க. இது என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்ன? கரெக்ட் சொல்லம்மா, பாஸ்டர் அம்மா கரெக்டா சொன்னாங்க. என்னது? நீண்ட ஆயுசு உள்ளவர்கள் உங்க பட்டணத்தில் குடியிருப்பார்கள். ஒரு பட்டணத்துக்கு உண்மையான ஆசீர்வாதம் எது தருமா? கிழவனும் கிழவியும் எங்க இருக்கணும்? வீட்டுல இருக்கணும். வீதி இல்லையா? வீட்டுல வயலம்மா, உண்மையா சொன்ன, சத்தியமா சொன்ன. நம்ம தான் தாத்தா பாட்டிங்களை வீட்டுல இருந்து வெளியே துரத்திட்டோமே, அவங்களுக்கு எங்க வீட்டுல இடங்குது? ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். எப்ப பாரு நொய் நொய் நொயின்னு இருப்பாங்க. அதனால அவங்க வீட்லயே நான் வீட்டை விட்டே விளக்கிட்டோம்ல. கிழவனுக்கும் கிழவிக்கும் நம்ம வீட்டுல இடம் இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு நம்மளும் கிழவனும் கிழவியுமா மாற போறோம். நம்மளும் மாற போறோம். அப்போ அப்போ இளம் சமுதாயம் சிந்திக்கணும். இப்ப வருஷத்தின் முடிவில் எத்தையான் சொல்றேன்னு தெரில எனக்கு. ஆனா நம்ம குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனவங்களுக்கு நம்ம வீட்டுல இடம் இல்லை. உண்மையான ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துல கிழவனும் கிழவியும் இருக்கிறது தான்.
உண்மையான ஆசீர்வாதம் அதுதான். எங்க தாத்தா பாட்டியை நான் நினைவு கூறுகிறேன். எங்க அப்பா அம்மாவை என் பிள்ளைங்க நினைவு கூறணும். ஆனா எங்க தாத்தா பாட்டியை நான் நினைவு கூறுகிறேன். தாமஸ் தாத்தா வேலை கூட இல்லை, அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுல மதிப்பு இழந்தேன், மரியாதை இழந்தேன். என் தங்கச்சிகள்ல ஒருத்தி எங்க அம்மா கிட்ட அவருக்கு எது வேற எங்கன்னா வேலைக்கு போச்சோல்ல அவருன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு என் வீட்டுல மரியாதை. எனக்கு இருக்கட்டும், அதுவும் நியாயம் தானே. வேலைக்கு போகாம சம்பாதியத்தை எடுத்துன்னு வந்து வீட்டுல கொடுக்காம இருந்தா சொல்லுவாங்க தான். ஒரு நாள் துக்கத்தோட வந்து எங்க தாத்தா அங்க வீட்டு நம்பர் 71 இருந்தாரு. என்னப்பா ஒரு மாதிரிக்கிற மூஞ்சு? ஒன்னும் இல்ல தாத்தா. நான் தாத்தான்னு சொல்ல மாட்டேன், அப்பான்னு. ஒன்னும் இல்லப்பா அப்படி. எல்லாம் எனக்கு தெரியும் போ, இதெல்லாம் கொஞ்ச காலம், இதெல்லாம் கொஞ்ச நாள், சீக்கிரம் இதெல்லாம் போயிடும். எங்க அவர் எனக்கு சொன்ன சீக்கிரம் இதெல்லாம் போயிடும். கர்த்தர் நல்ல கடவுள், ஆண்டவர் நல்லா வைக்குவாரு. பாட்டி உள்ள வந்துச்சு சீன்ல, ராஜமாமா. நாயப்பா நீ கர்த்தருடைய புள்ள, உன்னை போய் குறையா வைக்குவாரா? போ போ போ, போய் பார்ப்போ, வேலையை போய் பார்ப்போம். அடுத்த சொல்றதுக்கு நான் கழவனும் கழுவியும் வீட்டுல இருக்கணும். அவங்கள தொல்லையா நினைக்க கூடாது. இல்லாதப்பதான் அவங்களுடைய அந்த இடம், காலியான இடம் தான் சொல்லும். இத கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வீட்டுல யாருக்கணும்? கிழவனும் கேள்வியும் இருக்கணும். அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். காட்ஸ் பிளெஸிங். சோத்திரம். இதை சொல்லித்தான் இந்த பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எருசலேமின் வீதிகளில் கிழவனும் கிழவியும் நடக்கணும். இதெல்லாம் எப்ப சம்பவிக்கணும்? எம்ப நாம் ஆண்டவர் பக்கமாய் நம்முடைய முகத்தை திருப்புகிறோமோ அப்பொழுது அவர் தம்முடைய முகத்தை நம் பக்கமாய் திருப்புவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆவிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபித்த பிறகு சகோதரி எப்சி